அம்மா பார்த்தீங்களா சார், அந்த காலையில் இந்த பசங்க என் பிள்ளையாச்சு கொண்டுட்டானுங்க சார். இனிமே என் பையன் திரும்பி வரமாட்டான் சார். நேற்று 10 மணிக்கு என்கிட்ட பேசலாம் சார். இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு எப்படி அடிச்சிருக்காலும் பாருங்க சார். இதுக்கு நீதி நீங்கள் தான் சார் சொல்லணும். கோவை கல்லூரியில் கஞ்சா விற்பனை. தகவல் அளித்த மாணவருக்கு நிகழ்ந்த கொடூரம். கோவை மலுமிச்சம்பட்டியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் சக மாணவர்கள் உள்ளிட்ட 20 பேர் கொண்ட கும்பலால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 19 வயது அமுதன் கல்லூரி விடுதியில் தங்கி 3ஆம் ஆண்டு மெக்கட்ரானிக்ஸ் படித்து வந்தார். கல்லூரியில் சில மாணவர்கள் கஞ்சா விற்பதாக நிர்வாகத்திடம் அமுதன் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கும் சில மாணவர்களுக்கும் முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 4ஆம் ஆண்டு மாணவர் தீபக் உள்ளிட்ட 20 பேர் கொண்ட கும்பல் கல்லூரிக்கு வந்த அமுதனை கடத்தி சென்று அருகிலுள்ள மைதானத்தில் வைத்து கத்தியால் குத்தியும் இரும்பு ராடால் சரமாரியாக தாக்கியும் உள்ளனர். இதில் படுகாயமடைந்த அமுதன் மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் அவரை மீட்டு அறையில் கொண்டு வந்து விட்டுவிட்டு கும்பல் அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகிறது. அமுதன் தூங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்த சக மாணவர்கள் பின்னர் அவர் பேச்சு மூச்சின்றி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அமுதன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து செட்டிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 5 பேரை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள தீபக்கை தேடி வருகின்றனர். அமுதனின் பெற்றோர் கல்லூரி நிர்வாகம் உண்மையான காரணத்தை தெரிவிக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்திருக்கின்றனர். அந்த விஷயத்தை அவங்க பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார். உங்களை பற்றி இதுமாரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன உடனே சார் 20 பேர் சார் 20 பேர் பைக்கில் அந்த பையனை அடித்த உடனே அவன் ஓடிட்டான் சார். என் பையனை வண்டியில் தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிடு சார். கிரவுண்டில் வச்சு சார் இரும்பு லாடாலையும் கத்தியாலையும் குத்தி துடிக்கி என் பையனை கொண்டுட்டானு சார். அந்த பையன் சார் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இன்றைக்கி வாக்குமூலம் சொல்லிட்டான் சார். அந்த நிர்வாகத்தில் உள்ள டீனு ஹச்ஓடி அந்த பிஇடி சாரு இவங்கெல்லாம் தான் சார் என் பையனை மன உளைச்சல் ஆளாக்கி சார் அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கினாங்க சார். அதனால தான் சார் என் பையனை அடித்து கொண்டுட்டானுவேன். இந்த விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பிய நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளிக்க முற்பட்டார். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இந்த அவையில் வைக்க ஆசைப்படுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக முன்னவர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.